நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில். தமிழக சட்டப்பேரவையின் 3ஆம் நாள் நிகழ்வுகள் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற பேட்ஜ் அணிந்து கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், இந்த பேட்ஜ் அணிவதற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படிங்கிற பேட்ஜ் அணிந்து பேரவை கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தமிழகத்துல நாமக்கல் மாவட்டத்துக்கு உட்பட்ட குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதியில ஏழை எளிய விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி திருட்டு நடைபெறுவதா ஒரு பகீர் குற்றச்சாட்டு ஒண்ணு எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்தியுள்ள இந்த நாமக்கல் சுற்று வட்டார பகுதி மக்களை திருச்சி, கோவை, பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கிட்னி திருட்டு நடைபெறுவதாகவும் ஏழை எளிய மக்களுக்கு 5 லட்சம் முதல் 10 லட்சம் பெறுவதாக கூறி அந்த பேரம் பேசிய நிகழ்வுகள் எல்லாமே ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்தது. இது தொடர்பாக இதுவரை 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல தான் இந்த விவகாரத்தை பேரவையில இன்றைக்கு எழுப்புவதற்கு அதிமுக திட்டமிட்டிருக்கிறாங்க. இதற்காகத்தான் அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படிங்கிற பேட்ஜ் அணிந்து பேரவை கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறாங்க. பேரவையில நேரமில்லா நேரத்துல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துல இந்த கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பா பல்வேறு கேள்விகளையும் எழுப்ப இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்.